أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى فرعون من قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 50 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். கடைசியான 5 வசனத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூக மக்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சிறிய சம்பாஷணையை பற்றி குறிப்பிட்டிருந்தான். அதாவது, எப்போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களை அதாபை கொண்டு வேதனையை கொண்டு நாம் பிடிப்போமோ அப்போதெல்லாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து நளினமான முறையில், உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்கின்றோம், நாங்கள் மாறிவிடுகின்றோம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ செய்ததுமே மீண்டும் அவர்கள் அந்த பழைய நிலைக்கே திரும்பி விடுவார்கள். அதாவது, அவர்களுக்கு எந்த சோதனை வந்ததோ அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியதற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் அந்த பாவத்தின் பக்கமே சென்று விடுவார்கள். இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. எனவே அவர்களுடைய நிலைமையே இப்படித்தான் என்று சொல்லியதற்கு பின்பு ஃபிரௌனுக்கும் அவனுடைய அடிமைப்பட்டு கிடந்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அடுத்த 6 வசனங்களில் இந்த 6 வசனங்களை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். ஃபிரௌனுடைய அந்த மக்கள், அவனுக்கு கீழாக இருந்த மக்கள், இவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் எப்படி ஒரு சம்பாஷணை இருந்தது என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது அதில் நுணுக்கமாக ஃபிரௌன் பெருமை பிடித்தவனாக இருந்தான். அவனுடைய பேச்சு வழக்கும் அவனுடைய அதிகார திமிரும் ஒட்டுமொத்தமாக மிக கர்வம் கொண்டு இருந்தது. இதனால் அவனையும் அவனுடைய மக்களையும் நாம் அழித்தோம் என்று அல்லாஹு தஆலா மையப்படுத்தி பேசுகின்றான். வனாதா ஃபிரௌனு மின் கௌமிஹி, ஃபிரௌன் தனது சமூக மக்களை அழைத்தான். அவனுடைய மக்களை ஃபிரௌன் அழைத்து, கால அவன் கூறினான், யா கௌமி, என் சமூகமே, அலைசலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நகரத்திற்கு, மிஸ்ரு என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய நகரத்திற்கு நான் அரசன் இல்லையா? நான் தானே அரசன். என்னை விட்டுட்டு வேற யாரையோ இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த பூமி அல்லாஹுடையது என்றெல்லாம் மூசா பெனாத்தி கொண்டு திரிகின்றாரே, இது உங்களுக்கு புரியவில்லையா என்று மக்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறுமைப்படுத்தி ஃபிரௌன் தன்னை உயர்வுபடுத்தி நான் தானே இந்த மிஸ்ரின் அரசன் என்றும், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நதிகள் எனக்குத்தானே சொந்தம். எகிப்து நாட்டை, மிஸ்ர நாட்டை ஓடிக்கொண்டிருந்த நைல் நதியை தனக்கே சொந்தம் என்று பேசிய ஒரு மன்னன் ஃபிரௌன். இந்த ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாம் எனக்குத்தானே சொந்தம், நான் இந்த நாட்டின், இந்த ஊரின் அரசன் இல்லையா என்று அவன் கேட்டான். அஃபலா துபுசிரூன், இதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்டான். எப்படி அல்லாஹு தஆலா அடியார்களிடத்தில் பேசுவானோ அதே துணியில் ஃபிரௌன் தனது சமூக மக்களிடத்தில் பேசுகின்றான். அதே போன்று அம் அன கைரும் மின் ஹாதல்லதி, இது இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும். அம் அன கைரும் மின் ஹாதல்லதி, அதே போன்று அந்த மக்களிடத்தில் அவன் கேள்வி எழுப்புகின்றான், நீங்கள் பார்க்கவில்லையா, நான் அவரை விட சிறந்தவன் தானே. யார் அவர்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவன் தானே. இது யாருடைய வார்த்தை? இப்லீஸ் பேசிய வார்த்தை. ஆதமை விட நான் சிறந்தவன், ஹுவ அன கைரும் மின்ஹு என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். அதே வார்த்தையை ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தப்படுத்தி, நான் அவரை விட சிறந்தவன் தானே, ஹுவ மஹீன், அவர் இழிவானவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் பேசுகின்றான், ஹுவ மஹீன், அவர் இழிவானவர். வலா யகாது யுபீன், ஒரு 4 வார்த்தையை கூட தெளிவாக பேச தெரியாதவர். வலா யகாது யுபீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திக்குவா இருந்தது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி என்ற துவாவிற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அதை சரி செய்து விட்டான்.
இது வரலாறு. இப்ப இதை அவன் பேசுகின்றான். வலா யகாது யுபீன், தெளிவாக 4 வார்த்தையை கூட பேச தெரியாதவரும் இழிவானவருமான அவரை விட நான் சிறந்தவன் தானே என்று ஃபிரௌன் கேட்ட இந்த வார்த்தை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸிலும் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது நல்ல ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களில் சிலர் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நல்ல ஆடையை அணிந்து கொள்வதும் நல்ல செருப்பை காலணியை அணிவது பெருமையில் சேருமா என்று கேட்டார்கள். இதெல்லாம் பெருமையாயிடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா, கிடையாது, இதெல்லாம் பெருமை இல்லை. நல்ல ஆடையை அணிந்து கொள்வதோ நல்ல காலணியை அணிந்து கொள்வதோ இது பெருமை அல்ல. மாற்றமாக அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்துவது அடுத்தவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை இறக்கி நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் இந்த 2ம் தான் பெருமை என்று சொன்னார்கள். இதுதான் ஒவ்வொரு மக்களிடத்திலும் நாம் பார்க்கிறோம். இதை ஃபிரௌனும் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலமாக இறக்கி பேசினான், சிறுமைப்படுத்தி பேசினான், தன்னைத்தானே உயர்வாக கருதி கொண்டான். இதை ஜாயின் பண்ணி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை பார்த்து கூறினார்கள், பத்ரு போரிலே கொன்றதற்கு பின்னால், இந்த சமூகத்தின் ஃபிரௌன் இவன்தான். எப்போதும் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தி நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் இவனுடைய பிடிவாத குணத்தில் கட்டுப்பட்டது. இதைத்தான் ஃபிரௌனும் செய்தான். உண்மையை ஏற்க மறுப்பது, அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது, அடுத்தவர்களை இழிவாக நினைப்பது. இதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். மேலும் அவன் பேசினான், ஃபலவுலா உல்கிய அலைஹி அஸ்விரத்துன் மின் தஹப், இவர் தன்னைத்தானே நபி நபி என்று கூறிக்கொள்கின்றார். இவருக்கு தங்க காப்புகள் ஏதாவது கையில் அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய மன்னர், நபின்றவர் யாரு? பெரிய நபர். இவன் சொல்றான், ஃபிரௌன் அப்படி ஒரு கற்பனை செய்கின்றான். நபி, வேதம் இறங்குகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வருகின்றார், பேசுகிறார், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்தஸ்து. இதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 தங்க காப்புகளாவது இவருடைய கையில் தங்க கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருக்க கூடாதா? அல்லது அவுஜா மஅஹுல் மலாயிகத்து முக்தரினீன், இவருடைய சொல்லை கேட்டு இவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய புடைசூழ இருக்கக்கூடிய வானவர்கள் இவரோடு இருந்திருக்க கூடாதா? 2 தங்க கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லது வானவர்கள் இவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இவரோடு இருந்திருக்க வேண்டாமா? இதெல்லாம் இருந்தாலாவது குறைஞ்சது இவரை நபின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் பேசினான். இதுல அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றான். ஒரு பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தி பேசினான், அவர்களுடைய பேச்சை பாடி ஷேம் செய்து பேசினான். இப்ப இந்த இடத்தில் ஃபிரௌன் தனது சமூக மக்களையே இழிவாக கருதினான், தன்னோடு இருப்பவர்களையே அவன் கேவலமாகத்தான் கருதி கொண்டான். ஆனால் அது கூட அந்த மக்களுக்கு லேசாக புரிந்தது, புரியவில்லை. சுயமரியாதையை இழந்து ஃபிரௌனுக்கு அவர்களும் கட்டுப்பட்டு விட்டார்கள். தன்னை கேவலமாக கருதுகின்றான் என்பதை தெரிந்தும் அல்லது தெரியாமலும், யார் இவன் என்பதை உண்மையை விளங்காமல் ஃபிரௌனுக்கே அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். இது மிகப்பெரிய பாவம். சுயமரியாதையை எக்காலத்திலும் இழக்கக்கூடாது. அவரவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கின்றான். இப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தாலா துண்டு வார்த்தையில 2 விஷயத்தை மிக தெளிவாக பேசுகின்றான். தனது சமூக மக்களையே அவன் இழிவாகத்தான் கருதினான். இதை புரிந்திருந்தும் அவனை எதிர்க்காமல், உண்மையை பேசாமல் அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்னஹும் கானு கௌமன் ஃபாஸிகீன், நிச்சயமாக அவர்கள் பாவிகளான கூட்டமாக மாறிவிட்டார்கள். ஃபலம்மா ஆஸஃபூனன் தகம்னா மின்ஹும், எப்போது நம்மை பாவத்தின் மீது அதிகமாக பாவம் செய்து செய்து நம்மை கோபப்படுத்தினார்களோ, நம்மை சீண்டினார்களோ, அல்லாஹ் தஆலா பேசுறான். இது அளவுக்கு அதிகமாக மாறி நம்மிடத்திலே அளவுக்கு அதிகமாக சேட்டையின் காரணமாக எப்போது அவர்கள் நம்மை கோபப்படுத்தினார்களோ, ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மஈன், ஒட்டுமொத்தமாக அவர்களை கடலிலே, அந்த நதியிலே நாம் மூழ்கடித்து விட்டோம். ஃபஜஅல்நாஹும் ஸலஃபா வமஸலல் லில் ஆகிரீன், இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு, அதாவது இவர்களை
முன்னோடிகளாக, பாவம் செய்தால் அழிக்கப்பட்டு விடுவோம் என்பதில் முன்னோடிகளாகவும் பின்னால் வருபவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இப்போது நாம் அவர்களை ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தாலா இந்த 6 வசனங்களில் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.